எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு நதி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2-3 நாள் வந்து நான் செஞ்ச வேலைகளை பற்றின ஒரு விலாக் தான். இந்த வெயில் டைம் முடியறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா சீவக்காயெல்லாம் அரைச்சி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு காய வச்சு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்து 2 கிலோ வாங்கி அரைச்சேன். அது பார்த்திங்க அப்படின்னா 10ல் வந்து கடைசியில் வந்து தீந்துருச்சு. ஒரு 2-3 மாதமாகவே சீவக்காய் இல்லை பார்த்திங்கன்னா. அதனால் வந்து அரப்பு இருந்துச்சு, அதை கொஞ்சம் உருவி அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ கிட்ட தம்பி வாங்கி வச்சுட்டான். அம்மாவுக்கும் சேர்த்திட்டு பாதியாக அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பாதி சீவக்காய் மட்டும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற ஹேர்பல்ஸ், அந்த வேப்ப இலை, மருதாணி இலை, எலுமிச்சத்தூள், ஆரஞ்சத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் சேர்ப்பேன். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைசியாக வந்து புழுக்கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வெந்தயத்தையும் சிவக்காய் மட்டும்தான் வந்து தனியாக அரைச்சிக்கிறேன். அதெல்லாம் வந்து அப்படியே தனியாக அரைச்சி சேர்த்துக்கலான்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்குறேன். 2-3 நாளுக்கு முன்னாடி தான் வீடெல்லாம் மாப் போட்டுது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா லைட்டான அழுக்கு தான் இருந்துச்சு. சரி வந்து அம்மா வந்து வேலை இருக்கிறது அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா சரி நீங்கள் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போட்டு அம்மா தோட்டம் போக சொல்லிவிட்டு நான் சரி மாப் போடலான்னு போட்டுருக்குறேன். பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதா அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நீ ரெஸ்ட் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்கும் டயர்டு இருக்கும்ல, நம்மள மாதிரி தானே அப்படின்னு நான் யோசிப்பேன். பார்த்திங்கன்னா வந்து அம்மா அதாவது சமைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா சமைச்சு கொடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அம்மா தான் செய்வாங்க. குழம்பு ரசம்லாம் வந்து அம்மா வந்து செஞ்சுருவாங்க, ஏதாவது செய்கிற அந்த மாதிரி. மேலே வந்து மற்ற வேலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணிக்குவேன். க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து நீ வீட்டுக்கு வந்தாவே நான் பார்த்துக்குறேங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவேன். பார்த்திங்கன்னா அம்மா தான் வந்து இன்றைக்கி வந்து புடலங்காய் வந்து தயிர் குழம்பு வந்து மோர் இல்லைங்கனால தயிர் குழம்பு செஞ்சு வச்சுட்டு போனாங்க. எனக்கு வந்து இங்கே வந்துட்டால் பார்த்திங்கன்னா எனக்கு நான் சமைச்சு சாப்பிட்றது பிடிக்காது, அம்மா செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்கும். எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி யோசிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை போட்டு முடிச்சாச்சு, வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, வீடெலாம் நீட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் துணி போட்டு விடலான்னு வந்தாச்சு. துணியெல்லாம் போட்டு விட்டாச்சு. இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா வாங்கி வந்து 1 இயர் கிட்ட ஆகுது. நல்லா ஐஎஃப்பியோட வாஷிங் மிஷின் தான். பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் கோயில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா மாமா வரேன்னு சொல்லிட்டாங்க ஊர்லேருந்து. சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து போண்டா செஞ்சிட்ருக்குறாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்களாம் வந்து நீச்சல் அடிக்க போயிட்டோம். மாமா பார்த்திங்கன்னா குட்டீஸ் 2 பேர் வந்து எப்படி நீச்சல் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லி போட்டு அங்கேருந்து வந்திருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மா நாங்கள் வர்றதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போண்டா போட்டுட்ருந்தாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாம்பார், ரசம், போண்டா, அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் குழம்பு, இதுதான் வந்து எங்கள் வீட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று சொல்ல மறந்துட்டு பாசிப்பருப்பு பாயாசம் அம்மா செஞ்சுருந்தாங்க. என்னோடய ஃபேவரெட்டு. அம்மா சூப்பராக செய்வாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுவும் செஞ்சுருந்தாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கும் பார்த்திங்கன்னா நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு 2-3 மணி நேரம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி துணியெல்லாம் வந்து காய போட்டுட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்ச் போட்டு விட்டுறலாம், ரஃப்யூஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு அதெல்லாம் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு அதை போட்டுவிட்டு வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி காய் வந்து பக்கத்தில் வந்து கடைக்கு போய் அப்பாவும் தம்பியுமே வாங்கிட்டு வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து நான் போய் வாங்கிட்டு வரலான்னு சொன்னாங்கன்னு சொல்லி போட்டு சரி நீங்கள் தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அம்மா சொல்லிவிட்டு தோட்டம் போயிட்டாங்க. சரின்னு பார்த்தீங்க அப்படின்னா அத்தை வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. நதிரன் பார்த்திங்கன்னா ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸோடையே போகலாம். நதிரன் பார்த்திங்கன்னா நினச்சிட்டான் ட்ரெஸ்ஸை. சரின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா மாற்றி விட்டுட்டு ரெடி ஆகிட்டுருக்குறான். தலை சீவி விட்றான் தம்பிக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்திங்கன்னா பெயின் சீப் எடுத்து சீவிட்டுருக்குறான். அது எங்கேயோ கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு சரின்னு சொல்லி போட்டு பார்த்திங்கன்னா காய் வாங்குறதுக்காக பார்த்திங்கன்னா பணம் வந்து 2 பேர்த்துக்கிட்டே கொடுத்தேன். சரி வந்து பணத்தை வந்து அவங்ககிட்ட கொடுத்து எப்படி செலவு பண்ணுறது என்னன்னே தெரியாது இல்லைங்க அவங்களுக்கெல்லாம். அதனால் பார்த்திங்கன்னா சரி உங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், நீங்கள் வந்து இதுக்கு என்ன காய் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி போட்டு 2 பேர்த்துக்குமே பணம் கொடுத்தேன். சரி 2 பேர் வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நேற்று எடுத்தது. நேற்று பார்த்திங்க அப்படின்னா
நானும் வந்து நதிரனும் பார்த்திங்கன்னா தூங்கிட்டோம், நல்லா தூங்கிட்டு இருந்தோம். எந்திரிச்சு வந்து பார்த்தா என்னமோ மிக்ஸ் அரைக்கிற சத்தம் கேட்குதுன்னு வந்து வெளியில் வந்து பார்த்தா அம்மாவும் ஆதவும் பார்த்திங்கன்னா வந்து வெளியில் கொண்டாந்து வச்சு வந்து சீடைக்கு வந்து மாவு இடித்து சளிச்சிட்டு இருந்தாங்க. எள்ளு சீடைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் எந்திரிச்சக்கூடாதுன்னு சொல்லி போட்டு கதவை சாத்திட்டு வெளியில் போய் உட்காந்து அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா எள்ளு சீடை வந்து அம்மா எப்போவுமே வந்து நாங்கள் சின்ன வயசாக இருந்தால் அப்புறம் வந்து செய்வாங்க. பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து அடிக்கடி வந்து கடையில் வந்து வாங்கி தர மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. கச்சாயோ எள்ளு சீடை இதெல்லாம் வந்து அடிக்கடி செய்வாங்க. பார்த்திங்கன்னா அதுக்கு எள்ளு சீடைக்கு பார்த்திங்கன்னா பாவு வந்து கச்சாயத்துக்கு மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி கம்பி பதம் வரணும். அது வந்து கச்சாயம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் எள்ளு சீடையும். என்ன அதில் வந்து போட்டு கச்சாயத்தை வந்து அமுத்தி எடுப்போம், தட்டி போட்டு அமுத்தி எடுக்கணும். இது வந்து உருண்டை பிடிச்சி அப்படியே போட்டு எடுக்கிறது தான். பாவு பார்த்திங்க அப்படின்னா அம்மாவும் ஃபஸ்ட்டு தண்ணியில் விட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா கரைஞ்சி போயிடுச்சு. இப்போவும் பார்த்திங்கன்னா லைட்டாக கெட்டு நல்லா உருண்டு வரல, உருண்டு வந்து கம்பி பதம் வரணும்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாவு வரணும், பதம் வரணும் அப்படின்ட்டு மறுபடி கிளறிட்டு இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து தண்ணியில் விட்டு பார்த்தாங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து உருண்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு, கம்பி பதமும் வந்துருச்சு. சரி வந்து இதுதான் பக்குவம்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. பாவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வடித்து தான் சேர்க்கணும். ஏன்னா கட்டி வெள்ளத்துலையாகட்டும் கரும்பு சர்க்கரையிலையாகட்டும் தூசு நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா காப்பி வடிக்கிற சிலடையில் பார்த்திங்க அப்படின்னா வடித்தோம்னா வந்து வடியவே வடியாது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் சிலடை மாவு சலிக்கிற சிலடையிலையே வந்து வடிச்சிட்டோம். சீக்கிரமாக வடிஞ்சு முடிஞ்சிருச்சு, டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போட்டு அம்மா கிளறினாங்க. அம்மா வந்து அரிசி வந்து ரொம்ப நேரம் வந்து உணர வைக்காதனால பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் எச்சா போயிடுச்சு. டக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் அரிசி மாவு இருந்தது, அதையும் போட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறங்காட்டி பார்த்திங்கன்னா அளவாக வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து எதாவது செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னா, கொஞ்சம் எச்சா போட்டு எடுத்து வச்சுட்டு செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நாங்கள் கிளறங்கம்ச்சின்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பத்தாவதுக்கு வந்து அரிசி மாவு போட்டு கிளறியாச்சு. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இனிப்பெல்லாம் கம்மியாகலை, கரெக்டாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இனி வந்து இது வந்து 1 நாள் 2 நாள் வந்து புளிச்சதுக்கப்புறம் சுட்டோம்னா தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வந்து அப்போவே செஞ்சோம்னா வந்து பக்குவம் வராது. ஒரு 2-3 நாள் பார்த்திங்கன்னா புளிக்கணும். கடைசிக்கு பார்த்திங்கன்னா 1 நாளாவது புளிக்கணும். சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து மூடி வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இனி வந்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எள்ளு சீடை வந்து எப்படி சுடுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.